ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. தீபாவளி நெருங்கிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல தீபாவளி லேகியம் பண்ண போறோம். அதாவது லேகியம் அப்படின்னா மருந்து. தீபாவளியில நம்ம ஹெவியா சாப்பிடுறோம் இல்லையா, ஸ்வீட்ஸ் காரம் நிறைய சாப்பிடுறோம். அது டைஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு மருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய பேர் இந்த லேகியத்தை வெளியில ஏன் வாங்குறாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதா 10 கிராம் 20 கிராம் இந்த நாட்டு மருந்து கடையில எல்லாம் வாங்கிட்டு நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. அது வாங்குறதும் கஷ்டமா இருக்கு, பேரும் தெரியறது இல்ல. அப்படிங்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, அந்த லேகியத்தையே ரெடிமேடா வாங்கிடுறாங்க. இன்னைக்கு நான் இன்னைக்கு காமிக்க போற அந்த தீபாவளி மருந்து நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு, எதுவுமே வெளியில இருந்து வாங்க வேண்டியது இல்ல, இதை வச்சு எப்படி ஈஸியா பண்ணலாம். ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்றது ஈஸியா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாத்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் சுட சுட குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா எப்படி பண்றது பார்க்கலாம். வெஜ்ஜீஸ் ரெசிபி சேனல் சார்பாக எல்லா பெரியவங்களுக்கும் நமஸ்காரம். வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி மருந்து பார்க்கவும் எனக்கு என்னோட பாட்டி ஞாபகம் வருது. காலைல குளிச்சுட்டு வந்ததுமே புது ட்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்கறது தீபாவளி மருந்து தான். நம்ம ஹெவியா சாப்பிட்டுருக்கிற நேரத்துல ஒரு 1/2 டீஸ்பூன் இந்த மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே நமக்கு டைஜஷன் ரொம்ப நல்லா ஆயிடும். அந்த ஹெவினஸ்ஸே கொஞ்சம் கூட இருக்காது. இது தீபாவளிக்காகவே இல்லை, எப்ப வேணாலும் நம்ம சாப்பிடலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 2 டேபிள் ஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் மிளகு, பட்டை 2 இன்ச்சு சின்ன சின்னதா ஒரு 4 துண்டா உடைச்சு போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் ஜீரகம், 4 ஏலக்காய், 5-6 கிராம்பு. இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா வாசனை வர்ற வரைக்கும் கொஞ்சம் கூட தீய விடாம நல்லா வறுத்துக்கணும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்லேயே வச்சுக்கணும். நல்லா வாசனை வருது, நல்லா வறுப்பட்டாச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதே கடாயோட சூட்லேயே கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். இது இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது இப்போ நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடர் ஆயிருக்கு. இஞ்சி நல்லா தோல் சீவி பொடியாக கட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரோட போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இனிமே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இஞ்சிக்கு பதிலாக சுக்குத்தூள் இருந்தால் கூட நம்ம அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த அரைச்ச பேஸ்ட் எவ்வளவு இருக்கோ ஈக்குவல் குவான்டிட்டி வெள்ளத்தூள் சேர்த்துக்கணும். இது 1 கப் இருக்குது, அதுவும் 1 கப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். ஹெவி பாட்டம் இருக்கிற பாத்திரமோ அல்லது கடாயோ எடுத்துக்கிட்டு அதில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டு நம்ம ஆல்ரெடி தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கோம், அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஸ்டவ் ஃப்ளேமை சிம்லேயே வச்சுக்கலாம். நம்ம அளந்து வச்சிருக்கிற வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கி திக்காக இருக்கு பாருங்க. இப்போ நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும். டோட்டலாக நமக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. வெல்லம் நம்ம ஊற வச்சிருந்தோம். டைரெக்டாக இதில் வடிகட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெள்ளை பாகலையா சீக்கிரம் திக்காக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இது லேசாக கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் திக்காகவும் ஆரம்பிச்சிருக்கு. கைவிடாமல் இப்படி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதே மெத்தடில் இந்த லேகியத்தை பண்ணுங்க. 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் திக்காகட்டும். நல்லா திக்காயிட்டே வருது. நம்ம விட்ட எண்ணெய் நெய் எல்லாமே கக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் சைட்லேருந்து. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக 1 டீஸ்பூன் நெய் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலையோ இல்லை ஸ்டீல் டப்பாலையோ போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. வெளியில் வச்சாலும் 15 டேஸ் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேயும் 1 மாதத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். வெல்லமும் நம்ம அளந்து போட்டிருக்கறதுனால இது ரொம்ப காட்டாலாம் இருக்காது. சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்றதுனால டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்காது. இந்த தீபாவளி டயத்தில் பொல்யூஷன் இருக்கும் இல்லையா, அதனாலையும் த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரியும் இருக்காது. டெலிவரி ஆனவங்க, குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறவங்க ஒரு 1/2 டீஸ்பூன் டெய்லி சாப்பிடலாம். தாய்க்கு மட்டும் இல்லை, இந்த குழந்தைக்கும் டைஜஷன் ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய தீபாவளி மருந்து சர்விங்க்கு ரெடி. எப்படி தீபாவளி மருந்து ஈஸியாக இருந்ததா? எல்லா பொருளும் உங்கள் வீட்டில் இருக்குதானே? இதை வச்சு இப்போ உடனே நீங்கள் இந்த மருந்து பண்ணிடலாம். இந்த வருஷம் தீபாவளிக்கு
தீபாவளி லேகியத்தை வெளியில எங்கேயுமே வாங்காதீங்க. நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டு எப்படி இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனல் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.